இப்போ ஒருத்தர் சமைக்கிற பெரிய பாத்திரத்துல தவறுதலா விழுந்துடுறாரு. 100 வருஷம் கழிச்சு அவர காட்டுறாங்க. அவர் இறக்கல. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ எப்படி விழுந்தாரோ அதே உருவத்துல தான் இப்பவும் இருக்காரு. டாக்டர் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, 80 ஆண்டுகளுக்கு முன்பே உங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னும். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அவருடைய பேரன் மட்டும் தான். ஆனா பேரனுடைய வயதும் தாத்தாவோட வயதும் ஒரே வயதுதான். அடுத்த காட்சியில பேரன் தாத்தா கிட்ட பாட்டியோட கல்லறைய காட்டுறான். அந்த இடம் ஒரே பாழடைஞ்ச இடமாகவும், அந்த கல்லறை வந்து ரொம்ப அழுக்கு படைஞ்சதாகவும் இருக்கிறத தாத்தா பார்த்து பேரனை திட்டுறாரு கோவமா. "என்னடா இந்த இடத்த எல்லாம் இப்படி வச்சிருக்க? எதையும் நீ ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டு இருக்கியே" அப்படின்னு திட்டிட்டு கோவமா கிளம்புறாரு. இங்க தாத்தா சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காரு. எதுக்குன்னா ஊறுகாய் செஞ்சியாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து இங்க சில வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கலாம்னு பார்க்கும்போது அவர் கையில காசு இல்ல. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது குப்பை தொட்டியில இருக்கிற வெள்ளரிக்காய் வச்சு ஊறுகாய் தயாரிச்சு அது ஒரு சின்ன ஜாடியில வச்சு தெரு ஓரத்துல வித்துட்டு வராரு. இப்ப தெரு ஓரத்துல ஊறுகாய் வித்துட்டு இருக்கிறத யூடியூப்ல சமையல் வீடியோ போடுறவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க. அவருடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த காட்சியை வந்து அவன் பேரன் பார்த்துட்டு கோவப்படுறான். உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றான். இதன் விளைவா மறுநாள் அவங்க இவருடைய கடைக்கு சீல் வச்சு ஃபைனும் விதிக்கிறாங்க. ஆனா இந்த பேரனுக்கு தெரியாது, இந்த தாத்தா பணம் சம்பாதிக்கிறது அவருடைய மனைவியுடைய கல்லறையை சரி செய்வதற்கும் மேலும் பராமரிப்பதற்கும் ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறதுக்காக தான் இவர் பணம் சம்பாதிக்கிறார் என்று. நன்றி, வணக்கம்.